யாரு? ஆனால் அவங்களோட பாசம் எனக்கு புரியுது. அக்கா தங்கச்சி வந்து இவ்வளோ இதாக இருக்காங்க. அந்த குழந்தையும் கொண்டு அவங்க கூட வச்சுக்கணும்னு நினச்சது என்ன ரீசன் தெரியல. அங்கே பாருங்க ப்ரோ, சத்தியமாக நாங்கள் நினச்சதோட ரொம்ப மோசமாக இருக்குது. 2 ஆத்மா இருக்கு ப்ரோ. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அக்கா அந்த ஆக்ரோஷம் தெரியுறா, அவங்க சாந்தி அடையலடா. பாப்பா அக்கா ஒரு சத்தியமாக நான் சொல்கிறோம், உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்களை ஏன் டவுட்டாக இருக்குது. நான் இதை இதில் கேமரா எதுவும் தெரியுதுன்னு பார்க்குறேன். ஓகே, நான் ஏறும்போது வரைக்கும் நான் ஏறுறேன். எனக்கு கை தூக்க முடியும் ப்ரோ. ரொம்ப சீரியஸான இடத்துக்கு வந்திருக்கோம். நானும் சார்சாமியும். சார்சாமி இப்போ நம்ம கூட இருக்காருன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். வாசுக்கு தெரியாமல் நானும் சார்சாமி மட்டும் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். என்ன ரீசன்றதை நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப நேரம் வெளியே நிற்க முடியாது. ஹை செக்யூரிட்டி ஏரியாவாக இருக்குது. ஆமாம், எனக்கு சீக்கிரமாக முடிச்சுட்டு போகணும். நான் இங்கே வந்ததுக்கான ரீசன் என்னன்றது, இன்றைக்கி அந்த குழந்தை சவுண்டு கேட்ட மாதிரி நான் ஒன்று சொல்லியிருப்பேன்ல, அதை எனக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கே ஆகணுன்றது ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. வாசுகிட்ட ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டே இருந்தேன், வர மாதிரி தெரில. அதனால தான் நான் கிளம்பி வந்துட்டோம். இப்போ வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா நிறைய தடங்கள் எங்களுக்கு சம்மெல்லாம் கட் ஆகிட்டே இருக்குது. செம்ம தடங்கள் நான் எடுத்தே ஆகணுமான்னு நினச்சேன். ஏன்னா இப்போ நான் எதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நான் வாசரை கூட சொல்ல முடியாது. சொன்னால் என்ன அவ்வளோதான் திட்டியே கொண்டுருவான். ஆமாம், ப்ளஸ் வந்து வெளியே ஆளுங்களை சுற்றி இருக்காங்க. இங்கே கொள்ளையெல்லாம் இருக்குல்ல, அங்கே ஆள்லாம் இருக்காங்க. ஏதாவது கால்கள் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு. ஆமாம், சரி நான் இப்போ சைலண்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இங்கேருந்து ஆத்மா கேப்சர் பண்ணும்போது தான் கேப்சர் பண்ணுறேன். அப்படி எதுவும் கிடைக்கலனா அந்த குழந்தை சவுண்ட் அன்றைக்கி கேட்டுச்சுல, அது என்னென்னாச்சு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம். எனக்கு சவுண்டு கேட்குதுரா லைட்டாக, மைல்டாக உள்ள கேட்குது. எந்த ஒரு ரூம் என் கண்ணுக்கு தெரில. பௌர்ணமி நிலா வெளிச்சம் தான் நல்லா இருக்குது. இங்கே அப்படியே ஹார்ட் பீட்லாம் பக்க பக்குன்னு. ரொம்ப நேரம் இங்கே நிற்க முடியாது. ஏன்னா அது வெளிச்சம் இருக்கிறனால நாங்கள் நிற்கிறதுன்னு தெரிஞ்சிடும். உள்ளே போகலாம்டா. வைக்க இதை பிடிச்சோங்க. ஓகே, லைட்டு ரொம்ப யூஸ் பண்ண முடியாது. வாங்க. பார்த்து வாங்க, ரொம்ப சேஃபாக இருங்க. கீழே பாம்பு இருக்குமா தெரியுது சவுண்டு. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஒரு முயல் வந்து கொடூரமாக போனதை வந்து கருணா அவங்களாம் பார்த்துருக்காங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி கருணா, நான், அப்பு, சார்சாமி நாங்கள் 4 பேரும் வாசுக்கு தெரியாமல் வரலான்னு தான் பிளான். ஆனால் கடைசி இடத்துல கருணாவும் அப்பு நாங்கள் வரல, இவனா போடான்ட்டாங்க. அதனால தான் நான் சார்சாமி மட்டும் கூப்பிட்டு வந்துட்டேன். ஏன்னா அவங்க லாஸ்ட் டைம் நம்ம கூட வந்திருந்தாங்க. அதனால் என்னாச்சு? யாரும் ஆள் போய் கத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுடா. வாங்க வாங்க உள்ள போயிரும். யாராவது இருக்கீங்களா? இங்கே லைட் அடி. இங்கே வாங்க வாங்க, கொஞ்சம் லைட் அடி. வாங்க, பார்த்தோம். சேஃபாக இருங்க ப்ரோ. வண்டி சொல்லு. சைலண்டாக மட்டும் இருப்போம். வாங்க. என்ன சவுண்டு? ஆள் ஒட்டக சொல்லல. ஒரு ஒட்டைகளோ? இல்லை, ஆள் சவுண்டு இல்லை. இந்த சவுண்டு அன்னைக்கு கிடைச்சி பக்கத்தில் யாருமே இல்லை. வாங்க. எல்லாருக்குமே தெரியும் அன்றைக்கி நான் இங்கே எனக்கு இந்த வயசு தான் அன்றைக்கி கடைசியாக கேட்டுச்சு. ஆனால் இது இப்போ லேடிஸ் மாதிரி இருக்குது. ஆனால் அன்றைக்கி குழந்தை வயசு மாதிரி கேட்டுச்சு. பக்கத்தில் இருக்கிறாங்க. எனக்கு அதுதான் ஃபீல் ஆகும். யாரு? ஹலோ, ஹலோ, அந்த சைடு போய் பார்ப்போம். நல்லா கேட்குது. ஒரு வேலை சவுத்துக்கு
எல்லாருக்குமே தெரியும் அன்னைக்கு வாசு மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருந்தான், நாங்கள் வரல. ஆனால் அந்த வீடியோ எடிட் பண்ணது நான் தான், ஃபுல்லாகவே நான் தான் எடிட் பண்ணேன். அதை பார்த்து எனக்கு இந்த பில்டிங்குள்ளே போயே ஆகணும், இந்த இடத்துல அந்த கடைசி அந்த சவுண்டு கேட்டது எனக்கு நல்லா கேட்டுச்சு. அந்த குழந்தை என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் இன்னைக்கு வந்தே அவன் ரொம்ப அடம் பிடிச்சி தான் வந்திருக்கேன் இவர்கிட்ட. அவரும் கடைசியில் வரலன்ட்டாரு. ஆனால் இப்போ ஏன்டா வந்தோன்ற மாதிரி எனக்கு பயமாக இருக்கு ப்ரோ. இந்த இடம் அவ்வளோதான் இருக்கேன், இந்த சுற்றி நிறையா இருக்கும். ஆக்சுவலாக இங்கே ஒரு ஊரே இருக்குது ப்ரோ, அந்த ஊரே அபண்டன் ஃபுல்லாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் எல்லா இடத்துலையும் நம்ம போக முடியாது. பிகாஸ் நான் சொன்னேன்ல செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இங்கே யாரும் அலோவ் பண்ணுறதில்ல, பேய் நடமாட்டம் இருக்குன்ட்டு ஃபுல்லாக முள்ளு போட்டு வச்சுருந்தாங்க அன்னைக்கே. அதனால் நம்ம ரொம்பவே சேஃபாக கேர்ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு இங்கே அவங்கள்ட்ட கம்யூனிகேஷன் பண்ண பார்க்கணும். அப்படி முடியலன்னா நம்ம கேப்சர் பண்ண பார்ப்போம், அதுவும் முடியலன்னா நம்ம கிளம்பிடுவோம். அதுக்கு மேலே நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. வாசுக்கு தெரியாது. ஆமாம், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபுல்லாக காடு. போங்க, அது முள்ளு கிடையாது. போங்க ப்ரோ, நான் வரேன். டார்ச் லைட் இருக்கு, நீங்கள் போங்க, நான் வரேன், பயப்படாதீங்க. நீ சுத்தமாக என்ன இருக்குன்னே தெரியலனா கண்ணுக்கு. நல்ல லைட் அடிக்கும் போது தான் தெரியுது. சவுண்டு நல்லாவே கேட்குது, அழுகிறது. ரொம்ப நேரமாக அங்கே தான் கேட்குது. அங்கே போகாமல் இங்கே போகலாமா? என்ன பண்ணலாம்? எப்படியே போகலாம் ஃபஸ்ட்டு, ஏன்னா அந்த இடத்துல வந்தோம். ஆமாம், ஃபஸ்ட் இப்படி சுற்றி பார்த்துட்டு போயிடலாம், எனக்கு என்ன இருக்குன்ட்டு. இல்லை, அதாவது அந்த பில்டிங் இருக்குல்ல, இப்போ நம்ம வந்தது இதுக்கு அடுத்து இருக்கிறதுலாம் சவுண்டு கேட்குது. அங்கே போய் பார்த்தா நம்மளுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கும். நம்ம எப்படி போயிடலாம். சரி வாங்க, பார்த்துவாங்க. யாரு, ஏன் அழுவுறீங்க? எதனா வேணுமா உங்களுக்கு? இதுக்கு அழுகுறீங்க? ப்ளீஸ் இப்போ ஏதாவது கேளுன்னா கேளுங்க, நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்கிறோம். அப்படி இல்லைனா நாங்கள் இன்னொரு நாள் எல்லாம் சேர்ந்து வந்து உதவி செய்கிறோம். இங்கே தானே இப்போ நல்லா சவுண்டு கேட்டுச்சு. ரைட், ஆக்சுவலாக இந்த இடத்துல நடந்த விஷயம் என்னன்றது உங்களுக்கு இன்னும் வரைக்கும் தெரியாது. ஏன்னா அன்றைக்கி பகல் வீடியோலையுமே நாங்கள் சொல்லவே இல்லை இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்ட்டு. அது சொல்கிறதுக்கான நேரமும் எங்களுக்கு கிடைக்கல. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இந்த இடத்துல இருந்த ஒரு ஊரே காலி பண்ணி போயிருக்காங்க. என்ன காரணம்னா, ஒரு ஆத்மா இந்த ஊரே ஆட்டி பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது கூட இன்னொரு பெண் குழந்தையும் இருக்காங்களாம். கரெக்டாக சொல்கிறேன், பண்ணுறாங்க. பெண் ஆத்மான்னு சொல்லும் போது கரெக்டாக ரைட்டா? இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீங்க. எனக்கு கேட்டோம் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அந்த ஆத்மா வந்து ஒரு பொண்ணு, அது வந்து ஒரு 30-32 வயசு இருக்குமா. அது கல்யாணமே ஆகவே இல்லையா. அது கூட பிறந்த தங்கச்சியவே அவங்க 2 பேர்த்து அப்பா அம்மா கிடையாது. இது இறந்து போய் ஆத்மாவை சுற்றுறப்போ அதோட தங்கச்சியை மிஸ் பண்ணுறதுனால ஆத்மாவாக வந்து அது தங்கச்சியவே கொண்டுருச்சு. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க ப்ரோ. இது கேட்டு நான் செம்ம ஷாக் ஆகிட்டேன். ஆனால் அவங்களோட பாசம் எனக்கு புரியுது. அக்கா தங்கச்சி வந்து இவ்வளோ தான் இருக்காங்க. எனக்கு என்ன ரீசன்னா, அவங்க உயிரோடையே அந்த தங்கச்சியை வச்சுட்டு இவங்க மட்டும் பார்த்துட்டு இருந்திருக்கலாம், கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அந்த குழந்தையும் கொண்டு அவங்க கூட வச்சுக்கணும்னு நினச்சது என்ன ரீசன் தெரில ப்ரோ. ஏன்னா இந்த பூமியில் கஷ்டப்படக்கூடாது, அவங்க பட்ட கஷ்டம் அவங்க தங்கச்சி படக்கூடாதுன்னு கொண்டுட்டாங்களா என்னன்னு தெரில. ஆனால் இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறதா தான் அந்த மெசேஜில் பார்த்து ஜனல் தானே இதாக. இந்த ஊர் மக்கள் எல்லாமே இதை தான் நம்பிட்டு இருக்காங்க. இன்னொருக்கு யாரும் இங்கிட்டு வர்றதில்லை. அவங்க அக்கா வந்து அவங்க தங்கச்சி அவங்க கொண்டுட்டாங்க. இந்த பூமியில் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு பிரச்சனை. அக்காவா இருக்கும். யாரு நீங்கள்? அப்பா அவங்க அக்காவா இல்லை தங்கச்சியா? ஏய், தங்கச்சி வாய்ஸ் பாரு. பாருங்க ப்ரோ. அக்கா அக்கா அக்கா. தெளிவாக பார்த்துட்டேன். ரொம்ப அதிகமாகுது, ஆக்ரோஷமாகுது. அந்த கதையை நீ சொல்லும் பொழுது ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணலாம்? இந்த டோர் இப்போ என் மேலே அடிச்சிச்சு, டக்குன்னு என் கையில் அடிச்சிருச்சு. பார்த்தீங்களா?
ப்ரோ சேஃபாக இருங்க. அக்கா தங்கச்சி, எனக்கும் நீங்கள் அக்கா தங்கச்சி மாதிரி தான். உங்கள் 2 பேரோட கஷ்டமாக எனக்கு தெரியுது. ஆனால் இன்னும் நீங்கள் வந்து ஏன் சாந்தி அடையாமல் இருக்கீங்க அப்படிங்கிறது தான் எங்களுக்கு வந்து டவுட். பக்கம் கிராஸ் ஆச்சு ப்ரோ. ஏதோ சேஃபாக இருக்கு. பார்த்தது பெரிய ஒரு ப்ரோ. கண்டிப்பாக அது சின்ன பொண்ணாக இருக்க வாய்ப்பு இல்லை. அக்கா தான் கன்ஃபார்ம். ஆமாம், நீங்கள் வந்து நான் ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள், நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுறோம். நீங்கள் வந்து சாந்தி அடைஞ்சிங்களா இல்லையா அதுக்காக நாங்கள் ஹெல்ப் நாங்கள் பண்ணுறோம். கண்டிப்பாக நாங்கள் உதவி செய்கிறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். தயவு செஞ்சு வந்து எங்களை எதுவும் அட்டாக் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நாங்கள் உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம். தங்கச்சி வேற யாரும் நடந்து வந்தாங்க ப்ரோ. ஆமாம், சரி போகலாம். எங்கிட்ட போகலாம். நடத்த வர சைடு ஒருவேளை அவங்க பேச வர்றாங்கன்னாச்சா? எங்கள் கூட பேசணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள்கிட்ட பேசலாம். உங்களுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். ஆமாம், இத்தனைக்கும் வந்து வாசுவை கூட நாங்கள் எதிர்த்து தான் வந்திருக்கோம். இந்த சைடு இப்போ அவருக்கு தெரியாது. அந்த அக்கா தங்கச்சி இந்த ஊரையே ஏன் காலி பண்ணி வைக்கிறாங்கன்னு தெரில. அந்த ஊரில் இருக்கிறவங்களே யாராவது இப்படி பண்ணி அவங்க இந்த மாதிரி ஆத்மாவாக சுற்றுறாங்களான்றது எங்களுக்கு தெரில. இது ரொம்ப நேரம் எங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. 2 பேர் இருக்கனால எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. அதனால அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடும்டா. பேசுறதுக்கு வந்து அது இருந்தால் தான் கைஸ் எங்களால் ஒழுங்காக வந்து கம்யூனிகேட் பண்ணி அவங்க அக்கா தங்கச்சி ஆஸ்மா வந்து சாந்தி அடைய வைக்கலாம். பார்த்தியா, ஆள் கூட்டமாக இருக்கு. வந்துருச்சு. வாஞ்சி பின்னாடி போங்க, சேஃபா போங்க ப்ரோ. யாரு? குட்டியாத்மா ப்ரோ. சின்ன பொண்ணு ப்ரோ. போயிட்டாங்க ப்ரோ. காணும் போ. போயிட்டாங்க. காணும் போ. இது எங்கே போச்சு? கதவு ஆடுச்சு. எனக்கு அந்த பாப்பாவை பார்த்தோன்னே எனக்கு கண்டிப்பாக அவங்கள்ட்ட பேசி ஆகணும் எனக்கு தோணுது. என்னன்னு தெரியல, ஏதோ எனக்கு கனெக்ட் இருக்குது. அவங்கள்ட்ட நான் பேசி ஆகணும் ப்ரோ. அங்கே போகுமா? ரொம்ப பயமாக தான் இருக்குது, பதட்டமாகவும் இருக்குது. ஆனால் எனக்கு அவங்கள்ட்ட ஒரு 2 நிமிஷம் பேச ட்ரை பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம பேசிட்டோம்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. அது மட்டும் பண்ணி ரொம்ப கண்டிப்பாக பேசிடலாம். ஆனால் சேஃபாக இருக்கலாம். அவங்களுக்கு என்ன டவுட்டுன்னு கேட்டு கிளியர் பண்ணிட்டு போகலாம். ஓகே சரி வாங்க. லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். லைட் மட்டும் கொடுங்க. தெரியல இடம். குனிஞ்சு வாங்க, முள்ளுலாம் இல்லை. பார்த்து வாங்க. இந்த வீடு தான். விழா வெளிச்சத்தை பாருங்க ப்ரோ. இந்த வெளிச்சத்தில் கேட்குது. பாப்பா, இப்போ நான் உன்னை பார்த்தேன், அது நீ தானா? இப்போ பார்த்த உருவம் நீங்கள் தானா? அக்கா நீங்கள் அக்காவா இல்லை தங்கச்சியா? அதை மாதிரி கிளியர் பண்ணுங்க. அவன் அதை மட்டும் சொல்லவே மாட்டாங்கண்ணா. இல்லை உருவம் ஃபஸ்ட்டு நான் பார்த்தது அக்கா தான். அக்கா தானா? ஃபஸ்ட்டு நான் பார்த்தது கன்ஃபார்ம் அக்கா. ஓகே. செகண்டாக பார்த்தது சின்ன பொண்ணு. கண்டிப்பாக சின்ன பொண்ணு. அடிச்சு சொல்ல 100%. ஆக்ரோஷமாக வாங்க பாப்பா. நான் அந்த ஜன்னல்லேருந்து உன்னை இங்கே தான் இப்போ தான் பார்த்தேன். இந்த இடத்துல ப்ரோ, இந்த இடத்துல நல்லா போச்சு. லெஃப்ட்டில் போச்சு. ஆமாம், ஆனால் இங்கிட்ட இல்லை. உங்களுக்காக நாங்கள் வந்து உதவி பண்ணி வந்தோம். ஆனால் நீங்கள் இங்கே இப்போ இருந்தீங்க, இங்கே வந்து பார்த்தா இங்கேயும் இல்லை. எங்கள் முன்னாடி வாங்க. எங்களுக்கும் டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஆமாம், நாங்கள் உங்களுக்கு நல்லது மட்டுமே. கொஞ்சம் சேஃபாக இருங்க. இதை பிடிச்சிங்க, நான் லைட்டு போட்டுக்கிறேன். சவுண்டு கேட்குது. இப்போ இங்கிட்ட தானே வந்தோம். ஆமாம், இங்கே தான் இருந்துச்சு. கேளுங்க. அக்கா இங்கே தான் இருக்கீங்களாக்கா? எனக்கு இப்போ சத்தியமாக கூஸ் பம்ஸாக இருக்குது.
ப்ரோ அதான் அடிக்குது. ப்ரோ அதான் அடிக்குது. நம்ம நினச்சதை விட ரொம்ப மோசமான இடம். சத்தியமாக நாங்கள் நினச்சதை விட ரொம்ப மோசமாக இருக்குது. ரெண்டு ஆத்மா இருக்கு ப்ரோ. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இது அக்கா, இது அக்கா. வைக்க செம்ம டேஞ்சரஸ். அந்த ஆக்ரோஷம் தெரியுறா, அவங்க சாந்தி அடையலடா. பாப்பா அக்கா ஒரு சத்தியமாக நான் சொல்கிறோம், உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்களை ஏன் எனக்கு ரொம்ப சரியா படலை. ஒரு தடவை கேட்டு பார்ப்போம். அது என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணலாம்டா. தங்கச்சி இங்கே இருக்கு. அக்கா ஐயோ, அவன் இந்த ரூம் பிளான் பண்ணி வர வச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நம்மள சுத்த போட்டுருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது கம்யூனிகேஷன் பண்ணணும்னா நீங்கள் எங்களுக்கு முன்னாடி வந்து காட்டுங்க. இல்லை நாங்கள் என்ன பண்ணணுமாவது நீங்கள் சொல்லுங்கள் தயவு செஞ்சு. நீங்கள் இப்படியே வந்து ஏதாவது இப்போ பயமுத்திட்டே இருந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்கேருந்து வந்துச்சு? ஜன்னல் வழியாவா? இங்கே அடிச்சது ஜஸ்ட் மிஸ்ரா. ஒன்று அடிச்சிருக்கா, உன் தலைக்கு பக்கத்தில் வந்துச்சுடா. கேர்ஃபுல்லாகடா. என்னடா இந்த மாதிரிலாம் ஆக்டிவிட்டி பார்த்துருக்கேன். அதுவும் இல்லாமல் நாங்கள் லாஸ்ட் ஒரு இடத்துக்கு போனால் ரொம்ப மோசமாக நடந்துருச்சு. இப்போ இன்னும் நாங்கள் அந்த அஃபெக்ட்லேருந்தே நாங்கள் வெளியே வரல. இந்த டயத்தில் நான் இப்படி வந்திருக்கேன்னு தெரிஞ்சுன்னா எனக்கு ரொம்ப பெரிய டேஞ்சர் என்னன்னா ஹாஸ்பிட்டல் நான் தப்பிக்கிறது தான். அவன் சத்தியமாக டீச்சர் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா அது வரை நான் ரொம்ப நாள் வச்சு வந்தனால என்னையும் புதுசாக வாசுக்கு ஃபோன் அடிச்சுங்க. ஓகே. நீ இது ஏற போறியா? ரயில் வண்டி மட்டும் எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது. நான் இதை இதில் கேமரா எதுவும் தெரியுதான்னு பார்க்குறேன். ஓகே. நான் ஏறும்போது வரைக்கும் நான் ஏறுறேன். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஏறு முடிஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது. அந்த சைடு போய் பார்க்கலாம்டா. இருந்தாலும் ஒரு தடவை காமி எக்கி பாரு. ப்ரோ இதுக்கு மேலே என்னால் கை தூக்க முடியல ப்ரோ. சரி விடு, அந்த சைடு போய் பார்க்கலாம். அந்த சைடு போய் பார்க்கலாமா? அந்த சைடு போய் பார்த்துடலாம். ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ள எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு நல்லா தோணுது. ஓகே, அப்போ கிளியராக போய் டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். இது எது கேப்சராக இருக்குன்னு தெரியல. போய் வீட்டில் போய் பார்க்கலாம். ப்ரோ இதுக்கு மேலே என்னால் கை தூக்க முடியல ப்ரோ. என்னமோ அங்கே டவுட்டாக இருக்கு. நம்ம அவரை போய் பார்க்கலாம் தான். ஓகே, அந்த சைடு பார்த்துட்டு போயிடலாமா? சரி வாங்க கொடுங்க. இங்கே ஒரு சவுண்ட் வந்துச்சுடா. அப்போ அக்கா தங்கச்சி தான் 2 பேர் இருக்காங்களே. நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ அவங்கள நம்ம சமாதானப்படுத்தி நம்மளை அவங்க நம்பினா அவங்க கண்டிப்பாக நம்மளை கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா சின்ன வயசு கண்டிப்பாக அவங்க ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு புரியும். அவங்க ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு புரிஞ்சு தான் நம்ம வந்திருக்கோம். மயிலெலாம் கிளம்பிடுச்சு. அவங்க வந்து அந்த மயில் அந்த அதில் ஏதாவது அவங்க இல்லை ப்ரோ, இங்கே அன்றைக்கும் மயில் இருந்துச்சு. சிவாங்க அந்த ரூம் மட்டும் பார்த்துரும். அதை பார்த்துக்கலாம். லைட் ஆஃப் பண்ணி மெயின் ரோட் இது பண்ண முடியாது. அது கொடுங்க. சவுண்ட் போடாதீங்க. ரொம்ப சேஃபாக இருக்கணும். பின்னாடி யாரும் நடக்கிறாங்க. வண்டி சவுண்ட் வருதுலாம். சேஃபாக இருக்கலாம். இது வரைக்கும் சேஃப் தான். வாங்க சைலண்டாக வாங்க. ப்ரோ இந்த வீடு சாத்தி இருக்கு. ப்ரோ இந்த வீடு சாத்தி இருக்கு ப்ரோ. ஜன்னலியா பாப்போமா? மை காட், நம்ம ஃபோட்டோ இருக்கு. சாமி ஃபோட்டோ. இதுதான் எனக்கு நம்ம வாழ்ந்த வீடு மாதிரி ஃபீல் ஆகுது. வாழ்ந்த வீடு மாதிரி இருக்குல்ல? ஏதோ கடிச்சிச்சு. எங்கே நடக்கிறாங்க? ஹலோ, யாரு? இங்கே தான் ப்ரோ வாழ்ந்துருக்காங்க. அதெல்லாம் தொடங்கலாம். இல்லை அவங்க பொட்டு. இல்லை அதில் வந்து காசு
கார்சினோஜன். அப்படின்னா கார்சினோஜன்னா அதில் சில கேன்சரோட விஷயங்கள்லாம் இருக்கும். தொட்டினா கேன்சர் வரும். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஐயோ உண்மைடா. பேய் நம்ம கூட வந்துருன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, கேன்சர் வரும்ன்றீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி தொடாதீங்க. ஓகே. ஆனால் இங்கே எதுவுமே இல்லையே. நம்ம இங்கே இருந்தாலே எட்டி பார்த்தோம். ஆமாம் ஆமாம். அவங்க துணியாக இருக்குமோ? இங்கே பாரு கீழே. சேஃபில் பாட்டிலெலாம் ஊது. என்னாச்சு? யாரு யாரு? என்ன வேணும்? என்ன வேணும் உங்களுக்கு? தங்கச்சி 2 பேரும் வந்து தயவு செஞ்சு எங்களை வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நாங்கள் நல்லது பண்ணுறது மட்டும் தான் ட்ரை பண்ணுறோம். நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. பதட்டமாக இருக்கு எங்களுக்கு. 2 வாய்ஸ் கேட்குது. அக்கா ஒரு நிமிஷம் எனக்காக ப்ளீஸ். நீங்கள் வந்து அவங்க இப்போ இப்போ சேர்ந்து இருக்காங்களா? சேர்ந்தா இருக்காங்க. அட்டாக் பண்ணுறதுக்கு. ஆமாம். இல்லை ப்ரோ, இல்லை நான் சொல்கிறேன் இருங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் வீட்டில் வந்து சொல்கிறேன் இருங்க. கொஞ்ச நேரம் இருங்க ப்ரோ. நம்ம கிளம்பிடலான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆக்ரோஷமான மாதிரி இருக்குது. ஏஷ் எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. அவங்கள்ட்ட பேசலாம் நான் ட்ரை பண்ணுறேன். அவங்க ஆக்ரோஷப்படுறாங்க. இதுக்கு மேலே நான் என்ன கம்யூனிகேஷன் பண்ணுறேன்னு தெரியல. அவங்களுக்கு பிடிச்சது எத்தனை வாங்கிட்டு வந்து பாட்டில் மாட்டையில் அடி விட்டுருந்தா. ஆமாம் மாடி எங்களுக்கு சேஃப் இல்லைன்னு தோணுது. ஸோ இதுக்கு மேலே நாங்கள் இருக்கிறோம். Bro, it's not safe. சத்தம் நம்ம அப்படியே கிளம்பிடுவோம். ஓகே, அவங்களுக்கு நம்ம கிளம்புறோம் தெரியுது. வேணாம், நம்ம அப்படியே கிளம்பி சவுண்ட் பண்ணி ரைட் ஆஃப் வாங்க. முள்ளு கூட சரி பண்ணிக்கலாம். வாங்க. கேமரா ஆஃப் பண்ணு. காரில் போய்ட்டு அப்புறம் பேசிக்குவோம். கைஸ் இந்த இது தெரியுதா? அன்றைக்கி நாங்கள் பார்த்தோம்ல, அந்த இது ஏதோ வண்டி போகுது. ஆஃப் பண்ணிடு.